மை டியர் டூட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இல்ல லைஃப்ல எதுவும் சோகமா, ஒரே டிப்ரெஷனா? கவலையப்படாதீங்க, அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. உங்க லைஃப்ல இருக்க பிரச்சனையை என்னால சரி பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா இந்த வீடியோவை பாக்குற கொஞ்ச நேரத்துக்கு உங்க கவலை எல்லாத்தையுமே மறந்து உங்களை வயிறுக்குள்ளுங்க சிரிக்க வைக்க ட்ரை பண்ண போறேன். ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னா, லைஃப் சக்சஸ்ஃபுல்லா மாறிடாதான்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்க ரெண்டு டுபாகூர் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் வேலைக்கே ஆகாதவன், இன்னொருத்தன் வேலைக்கே போகாதவன். இப்படி இருந்தா என்ன ஆகும்? லைஃப்ல ஒரு லவ் இல்ல, எவனுமே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான். அப்படி இருக்கும்போது அவங்களோட ஸ்கூல் ரீயூனியன் பார்ட்டிக்காக ரெண்டு பேருமே போலீஸ் காஸ்டியூம் போட்டு போறாங்க. போட்டுட்டு தெருவுல நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை என்ன, அட்டென்ஷன் என்ன, அது எதுக்குன்னா இவங்க போட்டுக்க போலீஸ் கெட்டப்புக்கு இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க. சும்மா விடுவானுங்களா? சோ ரெகுலரா அதே கெட்டப்ப போட்டு ஊரை ஏமாத்த ஆரம்பிக்கிறாங்க. சரியான அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த ஊர்ல போலீஸால தேடப்படுற ஒரு கொடூரமான கேங்ஸ்டர் கிட்ட இவனுங்க பிரச்சனை பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த கேங்ஸ்டர் நம்ம பசங்களை என்னெல்லாம் பண்ண போறான், கடைசியா நம்ம பசங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இத படத்துக்கு நடுவுல தான் சொல்லுவாங்க, நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். அந்த கேங்ஸ்டர் போலீஸால தேடப்படுற குற்றவாளின்னு சொல்லியிருந்தால, உண்மையான போலீஸ் நம்ம பசங்களையும் போலீஸ்னு நினைச்சுக்கிட்டு ஹெல்ப் கேட்பானுங்க. அது இன்னும் காமெடியா இருக்கும். இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு? நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து அந்த கேங்ஸ்டரை பிடிச்சாங்களா, இல்ல அந்த கேங்ஸ்டர் நம்ம பசங்களை பிடிக்க போறானா? இது எல்லாத்தையுமே 2016ல ரிலீஸ் ஆன லெட்ஸ் பி காப்ஸ்ங்கிற இந்த படத்துல தான் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இது குரல் தமிழ் சேனல், வீடியோக்கு கீழே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, வழக்கமா இன்ஸ்டாகிராம்னு மட்டும் தானே சொல்லுவேன். ஆனா இந்த வாட்டி இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த 3 பிளாட்ஃபார்ம்லயும் கடையை திறந்துருக்கோம். ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தயவு செஞ்சு இது எதுலையாவது ஒன்லையோ இல்லாட்டி எல்லாத்துலயுமே கூட ஜாயின் பண்ணிக்கங்க. ரெகுலரா அதுலயே அப்டேட்ஸ் வரும். ஆக்சுவலா எதுக்காக நம்ம இந்த சேனல்ஸ் ஓபன் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஒன்னும் இல்ல, நம்ம சேனல்ல போடுற முக்காவாசி வீடியோ காப்பி ரைட் தான், கிளைம் தான் அடிப்பாங்க. சப்போஸ் ஸ்ட்ரைக் கொடுத்து சேனலே தூக்கிட்டாங்கன்னா திரும்ப என்னால முதல்ல இருந்து 5000 பேரெல்லாம் தேட முடியாது. ஸோ என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒன்றுல ஜாயின் பண்ணிக்கங்க. சப்போஸ் நம்மள இங்க இருந்து தூக்கிட்டாங்கன்னா அங்க தொடர்ந்து பேசுவோம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ யாரும் இல்ல. ஸோ எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாகுபாடெல்லாம் பார்க்காம உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன் கைஸ். உங்க நண்பனுக்காக பண்ணலாமே ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ரெஸ்டாரண்ட் குள்ள ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ ஜஸ்டின். நம்ம ஹீரோவை பத்தி சொல்லணும்னா, இவர் ஒரு கேமிங் கம்பெனில அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதே இடத்துல ஒருத்தர் ஸ்டேஜ் மேல ஜாலியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு இல்லையா, இவர் தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு, பேரு ரயன். இப்ப அவர் ஹீரோ கிட்ட வந்துட்டு, டே மச்சான் வாடா ஜாலியா இருக்கலாம், ஏன் இவ்வளவு சோகமா இருக்க, என்ஜாய் அப்படின்னு போது, டேய் என்ன சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்தோம் ஞாபகம் இருக்கா? 30 வயசுக்குள்ள ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லி தானடா இந்த ஊருக்கு வந்தோம். 30 வயசு ஆயிடுச்சுடா அப்படின்னு போது, ஏன்டா இவ்வளவு நெகட்டிவா இருக்க? நீயாவது ஒரு கம்பெனில வேலை பாக்குறேன், நான் ஃபுட்பால் பிளேயர் ஆகுறேன்னு சொல்லி இங்க வந்து கடைசியில வேலையும் இல்லாம உன் காசுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஃப்ரீயா விடுறா அப்படின்னு சொல்லி ரயன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோ அதே ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு வெயிட்ரஸ் சைட் அடிச்சுட்டு இருக்காரு. இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின். இப்ப இத ரயன் பார்த்துட்டு, ஏன்னா டேய் வாழ்க்கைய பத்தி இவ்வளவு நல்லா பேசுறியே, வந்ததுல இருந்து அந்த பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை பேசுனியாடா, நான் வேணா பேசணுமா அப்படின்ட்டு சொல்ல, நம்ம இருக்க நிலைமைக்கு இது ரொம்ப முக்கியம்டா அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் கார்ல உட்கார்ந்து இருந்தா அது காரோட நிலைமை அதை விட காமெடியா இருக்கு. ரெண்டு தகரத்தை ஒட்டி வச்ச மாதிரி ஒரு காரு, சவுண்ட் வேற பழைய அம்பாசிடர்ல இருந்து வர்ற சவுண்ட்லாம் கேட்டுட்டு இருக்கவும் ரோட்ல நிக்கிறவங்க எல்லாருமே அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. டே மச்சான் மானம் போகுதுடா, வண்டியை எடு அப்படின்ட்டு சொல்ல, நம்ம ரயன் எப்படியோ கஷ்டப்பட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்ப போலான்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு கருப்பு கார் வந்து நம்ம பசங்களோட காரை இடிச்சிட்டு அசால்ட்டா போய் முன்னாடி நின்னுட்டு இருக்கான். இத பார்த்துட்டு ரயன் டென்ஷன் ஆகி, டேய் எவ்வளவு காஸ்ட்லியான கார் தெரியுமாடா, இது ஒரு ஆன்டிக் பீஸ் அப்படின்னு போது, எது இந்த தகரமா அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, டேய் சும்மாறா பேசிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்ட்டு ரயன் சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க எதிரில காரை ஓட்டிட்டு வந்தவன் விண்டோவை ஓபன் பண்றான். அவன் பார்த்தா ஆளு ஒரு மாதிரி ரவுடி மாதிரி இருக்கா. என்ன ரவுடி மாதிரி இருந்தா பயந்துருவோமா, வெள்ளவையா அப்படின்ட்டு சொல்லும்போது, இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த காரை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. இத பார்த்துட்டு அந்த ரவுடி என்ன நினைச்சான்னு தெரியல, இறங்கி வந்து போனை ஒரே அடி சுக்குநூறா போயிடுது. இப்ப அவன் நம்ம பசங்க கூட சண்டை போடலான்னு பார்க்கும்போது அங்க காருக்குள்ள இருக்கவரு, டேய் என்னடா சின்ன பசங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, வந்து வண்டி எடு கிளம்புவோம் அப்படின்ட்டு சொல்ல, அவனும் வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து போறானுங்க. இத பார்த்துட்டு ரயன், மாமே வண்டி நம்பரை நோட் பண்றா, போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, இருந்தா நோட் பண்றதுக்கு அவங்க கிட்ட வண்டி நம்பரே இல்லடா. இதுதான் இவங்களோட நிலைமை. ஒவ்வொரு நாளும் ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ரயன் கிரவுண்ட்ல ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காரு. இது ஆக்சுவலா அமெரிக்கன் ஃபுட்பால், இந்த ரக்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அவருக்கு பெரிய பிளேயர் ஆகணும்னு ஆசை, ஆனா ஆக முடியல. சோ அங்க கிரவுண்ட்ல உள்ள சின்ன பசங்க கூட விளையாண்டுக்கிட்டு அதுல பேரையும் தள்ளி விட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம், ஏடா பசங்களா இப்படி இருக்கீங்க, இப்படி இருந்தா எப்படா ஒரு பெரிய பிளேயர் ஆகி மேட்ச்க்கெல்லாம் போவீங்க, அடச்சி வாங்க எந்திரிங்க மறுபடியும் ஒரு மேட்ச் போடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அங்க உள்ள பசங்க எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. யோ எரும மாடு மாதிரி இருக்க, எங்க கூட வந்து விளையாண்டுகிட்டு இருக்க போயா அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள எல்லாருமே கிளம்பும் போது
ஒரே ஒரு பையன் மட்டும் நம்ம ரயன் கூட நின்னுட்டு இருக்கான். இந்த பையன் மட்டும் தான் நம்ம ரயன் அந்த குரூப்ல மதிக்கிற ஒரே ஆளு. இவனுடைய பேரு குட்டி. தலைவா என்ன அவனுங்க பாட்டுக்கு போறானுங்க அப்படின்னு போது, அட விட்றா சின்ன பசங்க அப்படின்ட்டு ரயன் சொல்றாரு. இப்ப கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இவர் ஒரு வீடியோ கேம் கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவருடைய கேம் கான்செப்ட் அங்க மீட்டிங்ல எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டு இருக்காரு. சார் 2 போலீஸ் சும்மா லைவ் ஆக்ஷன்ல அவங்களுடைய த்ரில்லிங்கான லைஃபை நம்ம காட்ட போறோம் அப்படின்னு சொல்ல வரும்போதே அங்க மீட்டிங்ல கம்பெனி ஓனர் நிறுத்து, கதை சுத்தமா நல்லா இல்ல, ரிஜெக்டட் அப்படின்ட்டு சொல்லும்போது, யோ நான் இன்னும் கதையை சொல்லவே ஆரம்பிக்கலையா அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, என்னடா கதை இது, போலீஸா லைஃபா, போலீஸ் லைஃப்ல என்ன த்ரில் இருக்க போகுது, நான் சொல்றதை கேளு, பிளான்ட் வர்சஸ் ஜாம்பிஸ்னு முன்னாடி ஒரு கேம் இருந்துச்சுல்ல, அதோட பார்ட் 2 பிளான்ட் வர்சஸ் ஃபயர் ஃபைட்டர்ஸ்னு ஒரு கேம் இறக்க போறோம். சும்மா பிச்சுக்கும் கலெக்ஷன். அங்க மீட்டிங்ல உள்ள எல்லாருமே ஆமா சாமின்னு சொல்லி தலையாட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் தான் கம்பெனி ஓனர். இதுல ஹீரோக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. இருந்தாலும் என்ன பண்றது, ஓனர் ஆச்சுன்னு சொல்லி ஹீரோவும் மண்டைய ஆட்டிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வராரு. அங்க ரயன் பார்த்தா மேல போர்வையெல்லாம் போட்டுக்கிட்டு பேய் மாதிரி நின்னுட்டு இருக்கும் போது, டேய் என்னடா இது வேஷம் அப்படின்னு போது, அட வேஷமா மச்சான் மறந்துட்டியா, இன்னைக்கு ஸ்கூல் ரீயூனியன் பார்ட்டி இருக்குல்ல, காஸ்டியூம் பார்ட்டி, எல்லாரும் ஒரு காஸ்டியூம் போட்டுக்கணும், வா 2 பேரும் பேய் கேட்ட போட்டுக்கிறோம் சரியா அப்படின்ட்டு சொல்ல, அதெல்லாம் வேணாண்டா சும்மா போவோம் என்னப்பா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போது ரயன் டென்ஷன் ஆயிடுறாரு. ஏ மச்சான் நம்ம காஸ்டியூம் பார்ட்டிக்கு போறோம், கண்டிப்பா ஏதாவது காஸ்டியூம் போட்டு தான் போனோம், சும்மா எல்லாம் போக கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இப்ப ஹீரோ கொண்டு வந்த பாட்ஸ ரயன் பாக்குறாரு. அதுல பார்த்தா 2 போலீஸ் யூனிஃபார்ம் இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒரு கேம் பண்றதா இருந்தாருல 2 போலீஸை வச்சு, அந்த பிரசன்டேஷனுக்காக தான் இந்த 2 யூனிஃபார்மை ஹீரோ ஆபீஸ்ல வச்சிருந்தாரு. ஆனா அந்த கேமுடைய ஐடியாவே மாத்தியாச்சுல்ல. சோ ஹீரோ அவருடைய போலீஸ் காஸ்டியூம் 2த்தையுமே வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. இத ரயன் பார்த்துட்டு, சூப்பர் மச்சான், சரி பேய் கெட்டப் வேணாம், இந்த போலீஸ் கெட்டப்ப போட்டுப்போம் சரியா அப்படின்னு போது, ஃபர்ஸ்ட் ஹீரோ வேணாம் தான் சொல்றாரு. மச்சான் ஏதாவது ஒண்ணு போட்டே ஆகணும், பேயா போலீஸா நீயே யோசிக்க அப்படின்ட்டு ரயன் சொல்ல, சரி ரைட்டு, இந்த பேய் கெட்டப்புக்கு அந்த போலீஸ் எவ்வளவு பரவாயில்ல, வா எடுத்து போட்டு போவோம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. கட் பண்ணா இப்ப 2 பேருமே ஸ்கூல் பார்ட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ரயன் வேற, என்ன மச்சான் உள்ள போட்டிருக்க புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் எல்லாம் வெயிட்டா இருக்கு அப்படின்ட்டு கேட்கும்போது, டேய் லூசு பையல, நீ போட்டிருக்க வெஸ்ட்ல இருந்து அந்த யூனிஃபார்ம் வரைக்கும் எல்லாமே ஒரிஜினல், இந்த கன்னு உட்பட என்ன சுடாது அவ்வளவுதான், சரி வா உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேருமே பார்ட்டிக்குள்ள போறாங்க. அங்க உள்ள போயிட்டு பார்க்கும்போது ஹீரோக்கும் ரயனுக்கும் ஷாக்கு. என்னன்னா யாருமே காஸ்டியூம் போடல. அந்த ஊர்ல 2 வகையான பார்ட்டி இருக்கு. ஒண்ணு காஸ்டியூம் பார்ட்டி, இந்த ஹாலோவின் டைம்ல எல்லாம் எல்லாருமே டிஃபரெண்டான காஸ்டியூம் டிஃபரெண்டான வேஷம் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அது காஸ்டியூம் பார்ட்டி. அதே மாதிரி மாஸ்குவரேட் பார்ட்டின்னு ஒன்று இருக்கு. அதுல என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த எலைட் பீப்புள் எல்லாருமே கோட் சூட் மட்டும் போட்டுக்கிட்டு ஃபேஸுக்கு மட்டும் ஒரு மாஸ்க் போட்டிருப்பாங்க. அதாவது ரெகுலர் பார்ட்டி அட்டெண்ட் பண்ற மாதிரியே, ஆனா முகத்துக்கு மட்டும் ஒரே ஒரு மாஸ்க் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பார்ட்டி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா இது தெரியாம நம்ம பசங்க 2 பேரும் போலீஸ் கேட்டப்ப போட்டு வரும்போது அங்க உள்ளவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்ன போலீஸ்லாம் வருது ரைடான்ற மாதிரி பேசும்போது நம்ம பசங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. சரி என்ன திரும்ப வீட்டுக்கு போயிட்டு காஸ்டியூமா மாத்திட்டா வர முடியும், அப்படியே போவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப 2 பேருமே அந்த பார்ட்டியை அட்டெண்ட் பண்றாங்க. அங்க பார்ட்டியில ஒரு டிவில ஃபுட்பால் மேட்ச் ஓடிட்டு இருக்கு. அதை எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ரயனும் பக்கத்துல போய் பாக்குறாரு. அது என்ன மேட்ச்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரயன் விளையாண்ட மேட்ச். ஆக்சுவலா நம்ம ரயன் இப்பதான் காமெடி பீஸ். ஸ்கூல் படிக்கும் போதுலாம் பெரிய ஃபுட்பால் பிளேயர். அங்க அவரால ஜெயிச்ச மேட்ச் தான் பிளே ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு சூப்பர், எனக்கு தெரியுமே நான் ஒரு பெரிய பிளேயர்னு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்த்தா பக்கத்துல ஒரு பையன் இல்ல. எல்லாம் ரயனை பார்த்துட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. இப்ப ரயன் சோகமா நின்னுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ரயன் கூட விளையாண்ட டீம்மேட்ஸ் எல்லாருமே வராங்க. கேப்டன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரயன் கிட்ட பேசும்போது நம்ம ரயனும் நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல சரி ஓகே கேப்டன், இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நானா ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்லும்போது, ஓகே ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன கேப்டன் பண்றீங்கன்னு கேட்கும்போது, அதான் சொன்னேனே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், இப்பயும் அதே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ரயன் சொல்ல, இதை பார்த்த உடனே ஓ புரிஞ்சிருச்சு சூப்பர் கேப்டன், ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்க இருந்து போறாங்க. ஆனா பின்னாடி போயிட்டு இவன் ஃபுட்பால்னு கிடக்கும் போதே நினைச்சேன் இவன் வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டான்னு, இப்ப பாரு எப்படி சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம ரயனுக்கு கேட்கிற மாதிரியே புறணி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க பாஸ். நம்ம சேனல் பாக்குற யாரும் இதை பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை நிறுத்திடுங்க. ரொம்ப தவறான விஷயம். அவங்களுக்கு ஆறுதலா இல்லைனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இந்த மாதிரி பின்னாடி எல்லாம் பேசாதீங்க. அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? சரி ஓகே பேக் டு ஸ்டோரி. இப்ப ரயன் சோகமா அந்த பார்ட்டில இருந்து நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோவும் வராரு. பேசாம நம்ம திரும்ப சொந்த ஊருக்கே போயிடலாம் சிவாஜி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோவும் ஆபீஸ்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி சோகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப தெருவுல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு மாற்றம், வழக்கமா நடக்காத ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். என்னன்னா ரோட்ல நடந்து போற எல்லா பொண்ணுங்களுமே நம்ம பசங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடா அது வழக்கமா இப்பெல்லாம் நடக்காதே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது எதிரில பார்த்தா நேரா வந்து ஒரு பொண்ணு கிஸ் அடிச்சிருமா.
என்னடா நடக்குதுங்க அப்படின்னு யோசிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்க ஒரு கேம் விளையாண்டுகிட்டு இருக்கோம். எந்த போலீஸை நாங்க முதல்ல பாக்குறோமோ அவங்களை கிஸ் பண்ணுவோம் சரியா அப்படின்ட்டு சொல்ல முன்னாடி பார்த்தா ஏகப்பட்ட பொண்ணுங்க நம்ம பசங்களுக்கு வந்து கண்ணத்திலேயே பச்சா பச்சாக்குன்னு அடிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமான்னு யோசனை அப்படின்ற மாதிரி ஹீரோவோ ரயனும் நின்றுட்டு இருக்கும் போது இப்ப ரயன் ஏதோ ஒன்னு யோசிச்சுட்டு மச்சான் ஒரு நிமிஷம் ஒரு ஸ்டாச்சு அப்படின்ட்டு ரயன் சொல்ல எதுல உள்ளவன் அப்படியே நிக்கிறான். ஏன்னா போலீஸ் சொல்றாங்க இல்லையா ஏதோ செக் பண்ண போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கான். இத ரயன் பார்த்துட்டு சாரி சார் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை எல்லாம் கொடுக்குறானுங்க. சுத்தி இருக்க பொண்ணுங்க எல்லாம் பார்த்து சிரிக்குதுங்க. இந்த விஷயம் நமக்கு தெரியாம போயிடுச்சுடா அப்படின்ட்டு சொல்லும் போது ஹீரோக்கும் புரிஞ்சு போயிடுது. அந்த சமயத்துல 2 ஒரிஜினல் போலீஸ் அந்த சைட்ல இருந்து நடந்து வராங்க. இத பார்த்துட்டு நம்ம பசங்க லைட்டா பயப்படும் போது அங்க பார்த்தா போலீஸ் கண்டுக்கவே இல்ல. என்னன்னா நம்ம ஹீரோவையும் ரயனையும் ஒரு ஒரிஜினல் போலீஸ்னு நினைச்சுக்கிட்டாங்க. என்னடா ஒரிஜினல் போலீஸ்க்கே டவுட் வரல, இன்னைக்கு ராத்திரி நம்மளும் போலீஸ் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்ராசிட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரோட்ல போறவங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணி சும்மா அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கார்ல 2 பேரும் சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கும் போது இவங்க ரெகுலரா ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த ஹோட்டலுக்கு வெளியில ஒரு கார் நின்னுட்டு இருக்கு. யாரான்னு பார்த்தா நேத்து ஒரு ரவுடி இவங்க 2 பேர்கிட்டயும் பிரச்சனை பண்ணிருப்பானே அவனும் அவனோட ஆளுங்களும் தான் அங்க நின்னுட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே ரயன் மச்சான் வண்டியை நிறுத்துறா, நேத்து பண்ணதுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் வண்டியை ஓரம் கட்டுறாரு. அங்க அந்த ஹோட்டலோட ஓனரை ரவுடியும் அவனுடைய ஆளுங்களும் மிரட்டிட்டு இருக்கும் போது இப்ப சரியா அந்த சமயத்துல நம்ம ஹீரோவும் ரயனும் உள்ள வந்துட்டு ஸ்டாச்சு எல்லாரும் அசையாம நில்லுங்க, இங்க ஏதோ ஒரு சஸ்பிஷியஸான விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஆபீசர் அப்பாதுரை போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஆக்சுவலா நம்ம ஹீரோவையும் ரயனையும் ஒரிஜினல் போலீஸ்னு நினைச்சுக்கிட்டு இருக்கறதுனால அவனுங்களும் எதுவும் பண்ணாம நின்னுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ரயன் டே பசங்களா உங்க எல்லாரையும் பார்த்தா ரவுடி மாதிரி தெரியுது, நேத்து எங்க கிட்ட வேற பிரச்சனை பண்ணீங்கல்ல, எல்லாரும் வெளியே வா அப்படின்னு சொல்லி எல்லாம் காருக்கு பின்னாடி திரும்பி நில்லுங்க. மச்சான் இந்த போன் எடு, என்னை ஒரு போட்டோ புடுறா, இவனுங்க எல்லாம் அடக்கி ஆண்டத மெமரியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டோ எல்லாம் எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ரயன். இப்ப அவனுங்க கிட்ட டேய் கடைசி வார்னிங், இன்னொரு தடவை இந்த ஏரியா சைடே உங்க யாரையும் பார்க்க கூடாது, கிளம்புங்கடா அப்படின்ட்டு சொல்ல அந்த ரவுடி குரூப் சரி ஓகே பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப சுத்தி இருக்க கடைக்காரங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு சார் பல வருஷமா அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கானுங்க சார், அந்த ரவுடி குரூப் எவ்வளவோ பிரச்சனை பண்ணாங்க சார், போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, ஆனா வந்த ஒரே நாள்ல காலி பண்ணிட்டீங்களே சார் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க உள்ளவங்க எல்லாருமே நம்ம பசங்களை பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. இப்ப அங்க ஹோட்டல்ல 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அதே இடத்துல தானே ஹீரோயினும் வேலை பாக்குறாங்க. அவங்க வாலண்டியரா வந்து ஹீரோ கிட்ட பேசுறாங்க. ஹாய் சார் இத்தனை நாளா உங்களை பார்த்துட்டு இருக்கேன், ஆனா நீங்க ஒரு போலீஸ்னே எனக்கு தெரியாம போச்சே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நான் போலீஸ்லாம் கிடையாதுங்க அப்படின்ட்டு ஹீரோ உண்மையை சொல்ல வர ஆமாமா நாங்க ஒன்னும் சாதாரணமான போலீஸ் கிடையாது, இத்தனை நாளா அண்டர் கவர்ல இருந்தோம், ஏன் FBI ரால கூட வேலை பார்த்திருக்கோம் தெரியுமா, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மால வீரராகவன் ஒரு ஆபீசர் காப்பாத்தினார்ல அவர் கூட நம்ம பையன் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஆபீசர் அப்பாதுரை தானே உங்க பேரு, என்னோட பேரு ஜோசி அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயினும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. கட் பண்ணி இங்க இருந்து ஒரு ரவுடி குரூப் கிளம்பி போனாங்க இல்லையா, அவங்கள காட்டுறாங்க. அவங்க அவங்களோட இடத்துக்குள்ள போகும்போது அந்த இடத்துல ஒருத்தன் புல் அப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் தான் இந்த ரவுடி குரூப்புடைய ஹெட், இந்த படத்துடைய வில்லன். இவன் ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் வேற. அவங்க கிட்ட போயிட்டு இவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இப்ப கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம ரயன் பார்த்தா காலங்காத்தாலேயே போலீஸ் யூனிஃபார்ம்லாம் அயன் பண்ணிக்கிட்டு யூடியூப்ல ஒரு நல்ல போலீஸாக இருப்பது எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்க குட்டி எல்லாம் தூக்கி போட்டு ஸ்மாக் எல்லாம் பண்ணி ஓகேடா இன்னையில இருந்து நான் ஒரு போலீஸ்ரா அப்படின்னு சொல்லி போலீஸ் கார் எல்லாம் வேற பர்ச்சேஸ் பண்ணிடுறாரு. எல்லாம் நம்ம ஹீரோட காசு தான். அங்க ஹீரோ ஆபீஸ்ல வழக்கம் போல போர் அடிச்சு உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த டைம்ல ரயன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. டே மச்சான் நான் போலீஸா ஊருக்குள்ள டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், நீ வரியா அப்படின்ற மாதிரி மெசேஜ் வர. சரி ஓகே இங்க இருக்கிறதுக்கு அது எவ்வளவு மேலு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்க இருந்து வேகமா கிளம்பி போறாரு. அங்க பார்த்தா நம்ம ரயனு கார்லாம் புத்தம் புதுசா வாங்கி வச்சிருக்கான். பரவாயில்லடா சூப்பர் சரி வா பன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க அடிக்கிற கூத்துருக்கே ரோலர் கோஸ்டர்ல எல்லாம் ஃப்ரீயா போறானுங்க, என்ட்ரியே கிடைக்காத கூட்டமான பார்ட்டிக்குள்ள எல்லாம் அசால்ட்டா நுழையறானுங்க. நம்ம பசங்க போலீஸுங்கிறதுனால சும்மா டான்ஸ் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப கொஞ்ச நாளும் போகுது, நம்ம பசங்க அப்பயும் ஊரை ஏமாத்திட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்க்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த டைம்ல ஹீரோயின் பேசிக்கிட்டே அவங்களுக்கு இருக்க ஒரு பிரச்சனையை பத்தி சொல்றாங்க. நான் வேலை பார்க்குற ஹோட்டல் உங்களுக்கு தெரியும் தானே, அந்த இடத்துல ஒருத்தன் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், என்கிட்டயும் சரி எங்க ஹோட்டல் கிட்டயும் சரி, அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறீங்களா, நீங்க பாத்துப்பீங்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லும் போது ஐய என்னடா இவ நம்மள இப்படி நம்புறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ உண்மையை சொல்லலாம்னு பாக்குறாரு. சரியா பின்னாடி கார் எடுத்துட்டு நம்ம ரயன் அந்த இடத்துக்கு வந்துற இந்த வாட்டியும் ஹீரோவால உண்மையை சொல்ல முடியாம போயிடுது. இப்ப அன்னைக்கு ராத்திரி ஹீரோவோ ரயனும் கார்ல போயிட்டு இருக்கும் போது கார் ரேடியோல பார்த்தா ஒரிஜினல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சவுண்ட் கேக்குது. டேய் என்னடா இது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும் போது ஆமா மச்சான் டவுட் வரக்கூடாது இல்ல, அதான் போலீஸ் மாதிரியே போலீஸ் ஸ்டேஷனோட ரேடியோட கனெக்ஷன்ல வச்சிருக்கேன், இனி அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ரயனு நம்ம ஏதோ ரொம்ப ஓவரா போற மாதிரி இருக்கடா, பேசாம இப்பயே ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்ட்டுலாம் ஹீரோ சொல்லும் போது அந்த டைம்ல அந்த ரேடியோல இருந்து இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒரு வீட்ல ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சவுண்ட் கேக்குது. இதை கேட்ட உடனே ரயனு மச்சான் நம்ம அங்க போயே ஆகணும், நம்ம போலீஸ் ஆச்சே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது டேய் நீ என்னடா எப்படி மாறிட்ட, நம்ம டுபாகூர் போலீஸ் மறந்துட்டியா அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. அந்த சமயத்துல அந்த ரேடியோல மொத்தமா 3 பொண்ணுங்க அங்க ஏதோ பிரச்சனையா போய் என்னன்னு பாருங்க அப்படின்ட்டு அந்த ரேடியோல சொல்லும் போது 3 பொண்ணுங்களா
சரி இந்த இடத்துக்கு மட்டும் போவோன்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப இவங்க 2 பேரும் அங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க மொத்தமா 3 அக்கா தங்கச்சிங்க போல இருக்கு. அதுல 2 பேர் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ரயன் நடுவுல போய் நிறுத்தும் போது எதுக்குங்க சண்டை போடுறீங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. இந்த சண்டை போடுற அந்த ஷார்ட் முடி வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய லவ்வர் கூட இந்த சைடு உள்ள அக்கா கடலை போட ட்ரை பண்ணிருக்காங்களாம். அந்த 2 அக்காங்களும் டென்ஷன் ஆகி டேய் தல்றா நீங்க யாரா குறுக்க கோமாளி அப்படின்ற மாதிரி சொல்லி நடுவுல இருக்க நம்ம ரயனை தள்ளி விட்டுட்டு 2 பேரும் சண்டை போடுறேங்கிற பேர்ல நம்ம ஹீரோ பறந்து போய் டேபிள் மேல விழுந்துடுறாரு. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோயினோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. என்ன தலையில எப்படி அடிபட்டிருக்கு, யார் உங்களை அடிச்சது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுவா ஒரு பயங்கரமான கிரிமினல்ஸ் அடக்க போயிருந்தேன், அந்த டைம்ல லைட்டா அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் வாயை பொளந்துட்டு இருக்காங்க. ஐயோ இதையும் நம்புறாளே, ரொம்ப அப்பாவியா இருக்கா, பேசாம உண்மையை சொல்லிடுவோம் ஜூசி நான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ உண்மையை சொல்லலாம்னு பார்க்கும்போது டக்குனு ஹீரோயின் ஹீரோ கிஸ் பண்ணிடுவாங்களாம். அந்த இடத்துல கிஸ்ஸ போட்டுட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு வெளியில இருந்து வில்லனோட ஆளுங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் தான் ஆசை. அதான் பின்னாடி இருக்க பொம்மை எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா சர்வைவல்காக வெயிட்ரஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அன்னைக்கு ராத்திரி ஹீரோவும் ரயனும் கார்ல போயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரிஜினல் போலீஸ்காரங்க வந்து காரை ஓரமா நிறுத்த சொல்றாங்க. இத பார்த்துட்டு ஹீரோக்கு அல்ல இல்ல செத்தோம் என்னடா பண்றது அப்படின்னும் போது நீயே பயந்து மாட்டி விட்டுருவா போல இருக்கு, பயப்படாம இருடா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு ரயன் சொல்ல என்னடா பண்ண போற அப்படின்ட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும் போது அந்த ஆபீசர்ஸ் 2 பேரும் அங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து ரயன் கிட்ட பேசும்போது ஓ சாரி சார், நீங்க எங்களை விட ஹையர் அபிஷியல் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ரயன் இருக்காருல்ல, அவரோட யூனிஃபார்ம்ல சைடுல ஒரு பேட்ச் ஆட் பண்ணிருக்காரு. ஆட் பண்ணா அது ஹையர் அபிஷியல் அர்த்தம். உங்க வண்டியில நம்பர் பிளேட் இல்லன்னு சொல்லி தான் வண்டியை ஓரமா நிறுத்த சொன்னோம். ஏதோ வண்டி ஆபீஸ்க்கு தான் கொண்டு போறீங்க போல இருக்கு, இருந்தாலும் ஒரு டவுட்ல தான் நிறுத்தணும், சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இட்ஸ் ஓகே நீங்க உங்க கடமையை தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ரயன் சொல்ல இவங்க எல்லாருமே ஒரு ஷாப்பிங் மாலுக்கு பக்கத்துல தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஷாப்பிங் மால்குள்ள இருந்து அலாம் அடிக்குது. சார் வாங்க வேலை வந்துருச்சு, வேட்டைக்கு ரெடியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓ எஸ் இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரயன் இறங்கலான்னு பார்க்கும்போது இந்த சைடு ஹீரோ பயந்துட்டு இருக்காரு. என்னடா பண்ற, நம்ம டுபாகூர் போலீஸ்ரா மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல வாடா ஒரு கை பாத்துடலாம் இன்னைக்கு செமையா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஒரிஜினல் ஆபீசர்ஸ் 2 பேரும் கையில கன் எடுத்துட்டு கையில சிக்னல் கொடுக்குறாங்க நம்ம பசங்களுக்கு. நம்ம பசங்க தான் ஒரிஜினல் போலீஸ் இல்லையே, ஒண்ணுமே புரியல. அட யாரா அவனுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிச்சுட்டு சரி ஓகே நாங்க 2 பேரும் அந்த சைடு போறோம், நீங்க இந்த சைடு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க பார்த்தா திருடிக்கிட்டு இருக்கவன் நம்ம ஹீரோக்கும் ரயனுக்கும் முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கான். கட்டையை கீழே போட்டு கையை தூக்கு, நான் ரொம்ப கோவக்காரன், ஏதோ நல்ல மூட்ல இருக்கேன் அதனால உன்னை விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இந்த சைடு ஹீரோ பயந்துகிட்டு தயவு செஞ்சு கட்டையை கீழே போடுங்க சார், நாங்க உங்களை எதுவுமே பண்ண மாட்டோம், நீங்க பாட்டுக்கு இங்க போயிடலாம் அப்படின்னு பயந்து பேசிட்டு இருக்காரு. விட்டா கால்ல விழுந்துருவா போல இருக்கு, நம்ம யாரு போலீஸ் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அவன் பார்த்தா அங்க இருந்து ஓடிடுறான். எங்கடா எதிரில நின்னவன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ரயனு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு அந்த போலீஸ் ஆபீசர்ஸும் வந்துடுறாங்க. சார் எங்க சார் அவன், சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல சாரி ஜென்டில்மேன் அவனை எங்களால பிடிக்க முடியல, நானும் ஆபீசர் அப்பாதரையும் போயிட்டு அவனை பிடிக்க ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரயனும் அங்க தெரிச்சு ஓடிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ரயனு கார் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா அந்த கிரவுண்டுக்கு தான் போறாரு. எந்த கிரவுண்டு, சின்ன பசங்க எல்லாருமே இவரு கூட விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கல்ல அந்த கிரவுண்டுக்கு போயிட்டு டேய் யாரா என்னை வேலை வெட்டிக்கு போகாதவன்னு சொன்னது, நீயா பாத்தீங்கல்ல நான் போலீஸ்ரா, இன்னொரு தடவை என்கிட்ட பிரச்சனை பண்ணீங்க அவ்வளவுதான், டேய் குட்டி வண்டியில ஏறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சீன் காமிச்சிட்டீங்க தலைவா வாங்க கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப இவங்க 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல ஹீரோ பார்த்தா பயந்து உட்காந்துட்டு இருக்காரு. என்னடா ஆச்சு இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரயன் கேட்கும்போது டேய் லூசு பையல நேத்து நடந்த விஷயத்தையே எனக்கு கை கால்லாம் நடுங்குதுடா, நீ என்னடா அசால்ட்டா இதே மாதிரி வெளியே போயிட்டு இருக்க, அது மட்டும் இல்ல மச்சா இப்பதான் செக் பண்ணி பார்த்தேன் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டா இல்ல போலீஸ்னு சொல்லி ஃபோர்ஜரி பண்ணாலே 2 வருஷம் உள்ள போடுவானுங்களா, இதுல நம்ம காரை வேற யூஸ் பண்ணிருக்கோம் அதுக்கு ஒரு 3 வருஷம், யூனிஃபார்முக்கு 2 வருஷம், நம்ம சுத்தின நாளுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா 40 வருஷம் உள்ள போற மாதிரி இருக்கும்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஏன்டா பயப்படுற, மாட்டினா தானே பயப்படாம இரு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி ரயன் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஹீரோக்கு யார்கிட்ட இருந்து கால் வருது. அட்டன் பண்ணா ஹீரோயின் ஆபீசர் அப்பாதுரை தயவு செஞ்சு எங்க ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் கட் ஆன உடனே நம்ம ஹீரோ ஆக்சுவலா இனி யூனிஃபார்மே போடக்கூடாதுன்னு தான் இருந்தாரு. ஆனா கால் வந்தது ஹீரோயின் கிட்ட இருந்து இல்ல, சரி ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யூனிஃபார்ம் போட்டுக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ரயனும் ஒன்னா சேர்ந்து அந்த ஹோட்டலுக்கு போகும்போது அந்த ஹீரோயின் தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்கல்ல, சரி ஓகே நம்ம என்ட்ரன்ஸ் வழியா போவேனா கிச்சன் வழியா பேக் சைடுல இருந்து உள்ள போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் கிச்சன்ல நின்னுட்டு இருக்காங்க. மச்சான் பயப்படாத அசால்ட்டா உள்ள போறோம், என்ன பிரச்சனைன்னு பாக்குறோம், கையில கன் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப 2 பேரும் ஃபோர்ஸா கதை உடைச்சு உள்ள போய் பார்த்தா அங்க நிக்கிறது வில்லனுடைய ரவுடி ஆளுங்க. அவனுங்களை பார்த்துட்டு இவங்க ஷாக்கா நின்னுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இப்ப வில்லன் வரான். எல்லாரும் முன்னாடியும் ஹீரோவை அசிங்கமா திட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அமைதியா சார் ஒரே
ஒரே ஒரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு கொஞ்சம் உள்ள வாங்கல பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம வில்லன் ஹீரோ கூட ஃபைட் பண்ணலாம்னு பார்த்தா அவன் ஸ்ட்ரைட்டா, சார் ரொம்ப சாரி சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆள்னு எங்களுக்கு தெரியாது, என் ஆள் தான் இங்க வெயிட்ரஸா வேலை பாக்குறான், அவளை விட்டுருங்க சார். என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி வில்லன் கேட்கும்போது, ஆமா சார், நான் போலீஸா கூட உங்ககிட்ட பேசல, ஒரு நல்ல மனுஷனா பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வில்லன் டக்குனு கண்ணத்திலே ஒரு அடி. ஒரு நார்மலான மனுஷன் என்கிட்ட கேட்டிருந்தா இப்படிதான்ப்பா பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே நான் போலீஸாவே உங்ககிட்ட கேட்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வில்லன் திரும்ப ஒரு அரை. இப்ப இதுக்கே அடிச்ச அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, போலீஸா இருந்திருந்தாலும் இப்படிதான்ப்பா அடிச்சிருப்பேன். அட பாவி, இத முதலே சொல்லிருக்கலாமேடா, ஒரு அறையாவது தப்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது, உனக்கும் உன் பார்ட்னருக்கும் இதான் லாஸ்ட் வார்னிங், இன்னொரு தடவை என் விஷயத்துல தலையிட்ட ஆள் அடையாளமே தெரியாம புதைச்சிருவேன், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப வெளியே வரும்போது அந்த இடத்துல ரயன், என்ன மச்சான் ஏதோ ஹெவியா சவுண்ட் கேட்டுச்சு அரைஞ்சிட்டியோ அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது வில்லன் ஸ்ட்ரைட்டா ரயன் கிட்ட வந்துட்டு, உன் பார்ட்னர் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன், புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன், இல்லன்னா கதை முடிஞ்சிடும் பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வில்லன் அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். கட் பண்ணா ஹீரோ ரயனை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. எதுக்காகனா உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு, வேணாண்டா நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரயன் சொல்லும் போது, உயிர் முக்கியம் பங்கு, தயவு செஞ்சு நீ உள்ளவா அப்படின்னு சொல்லி ஹீரோ ரயனை உள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்க உள்ள லேடி ஆபீசர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. இதை கேட்டுட்டு அவங்க ஷாக்கா நின்னுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல அது எல்லாமே போய் நம்மள பிராங்க் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பின்னாடில இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. யாரான்னு பார்த்தா நேத்து ஒரு போலீஸ் ஆபீசர் கூட போராடி இருப்பாங்கல்ல, அவர் தான் பின்னாடி நிக்கிறாரு. என்ன சார் எங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க, நாங்க எப்பவுமே அலர்ட்டா தான் இருப்போம். அந்த வில்லன் பையலோட பேரை வேற நீங்க சொன்னீங்கல்ல, கவலைப்படாதீங்க, அவனுடைய கேஸ் டீடைல்ஸ் என்கிட்ட இருக்கு, வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ரயன் கிட்ட சொல்லி கூட்டிட்டு போகும்போது இந்த சைடு ஹீரோ, மேடம் நான் சொல்றதுலாம் உண்மை மேடம் அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த லேடி ஆபீசர், நல்ல பிராங்க் சார், ஆனா எனக்கு வேலை இருக்கு, தயவு செஞ்சு நீங்களும் உங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப அந்த ஆபீசர் ஹீரோவையும் ரயனையும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு வில்லனை பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த வில்லன் ஒரு பெரிய கேங்ஸ்டர், நம்ம ஊருக்கு பிடிச்ச ஒரு கேன்சர்னு கூட சொல்லலாம், நம்ம ஊர்ல நடக்கிற எல்லா இல்லீகல் பிசினஸ்க்கும் காரணம் அவன் தான், எல்லாத்துக்குமே அவன் தான் ஹெட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது, அப்ப அவனை அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி ரயன் கேட்கும்போது, அட ஏன் சார், நானே பல தடவை ட்ரை பண்ணிட்டேன், ஆனா எவிடன்ஸ்னு ஒண்ணு வேணும்ல, ஒவ்வொரு தடவை அவனோட இடத்துக்கு ரைடு போகும்போதும் இல்லீகல் பிசினஸ்னா ஏதாவது ஒரு சின்ன எவிடன்ஸாவது கிடைக்கணும், ஆனா ஒண்ணுமே கிடைக்கல, அதான் சார் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது நம்ம ரயன் இப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. பின்னாடி ஹீரோ, ஆஹா இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ரயன், கவலையப்படாதீங்க சார், நானும் இந்த கேஸை முடிக்கிறதுல தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், எனக்கு தெரியும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு, ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சாதான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஆனா அந்த வில்லனை பிடிக்கிறதுக்கு உங்களால வேற விதமா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ரயன் கேட்கும்போது, எனக்கு நல்லா புரியுது சார், நான் உங்க கூட இருக்கேன், உங்களை மாதிரி ஒரு நேர்மையான ஆபீசர் இருந்திருந்தாலே போதும் சார், நம்ம ஊரு எப்பயோ எங்கேயோ போயிருக்கோம், கவலையப்படாதீங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தரேன், அது மட்டும் இல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அந்த வில்லன் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறான்னு மட்டும் தெரியும், ஆனா அந்த இடம் என்னங்கிற இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்கு, எங்களால அபிஷியலா போய் செக் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு வாரண்ட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து பெர்மிஷன் எல்லாம் வாங்கணும், நீங்க உங்க சைடுல இருந்து வேலைய ஆரம்பிங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ரயனும் சரின்னு சொல்றாரு. பின்னாடி நம்ம ஹீரோக்கு அல்ல இல்ல. இப்ப கட் பண்ணா வெளியில அந்த எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வெளியே வராங்க. அந்த சமயத்துல ஹீரோ, டே மச்சான் நான் இங்க இருந்து கிளம்புறேன்டா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்ம எதுக்கு இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது, ஏன்டா இவ்வளவு பயந்தாங்குழியா இருக்க, லைஃபை பார்த்து ஓடிக்கிட்டே தான் இருப்பியா, அங்க நீ லவ் பண்ற பொண்ணு, அந்த வில்லனால அவளுக்கும் தான் பிரச்சனை, அதை பத்திலாம் உனக்கு கவலையே கிடையாது, உனக்கு உன் லைஃப் தான் முக்கியம், என்ன இந்த மாதிரி பயப்படாதடா, நான் உன் கூட இருக்கேன்ல, வா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரயன் தைரியம் சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. இப்ப கட் பண்ணா அந்த ஆபீசர் சொன்ன இடத்துல நம்ம ஹீரோ ரயன் கூடவே அந்த குட்டிங்கிற ஒரு பையன் இருப்பான்ல, 3 பேரும் கார்ல உட்காந்து வேவ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்தா வில்லன் அவனோட ஆளுங்க கூட அந்த இடத்துக்குள்ள போறான். இத பார்த்துட்டு, மச்சான் பக்கத்துல ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள இருந்து போய் வேவ் பார்ப்போம் வா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு கேமரா எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துட்டு அந்த இடத்த வேவ் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 2-3 நாள் கிட்ட அந்த இடத்துல வேவ் பார்த்துட்டு இருக்காங்க. டேய் என்னடா ஒரு இன்ஃபர்மேஷன் கூட முழுசா கிடைக்கல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல யாரோ ஒரு கோட் சூட் போட்டிருக்கவன் அந்த இடத்துக்குள்ள போய் வில்லன் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் யாருன்னு பார்த்தா வில்லனுடைய பார்ட்னர் போல இருக்கு. நம்ம கண்டெய்ன்மெண்ட்லாம் உள்ள வந்துருச்சுல்ல, மறந்துடாம கரெக்டா செல் பண்ணிரு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வெளியில பார்த்தா ட்ரக்குக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பெரிய 2 பாக்ஸஸ் உள்ள கொண்டு போறாங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு தப்பான விஷயம் உள்ள இருக்குன்னு மட்டும் நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே இதுதான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்ப அந்த வில்லனோட பார்ட்னர் வில்லன் கிட்ட ஏதோ ஒரு கவரை கொடுக்குறாரு. ஓபன் பண்ணி பார்த்தா அது நம்ம ஹீரோ ரயனுடைய போட்டோ. நம்ம போட்டோ வச்சு என்னடா பண்ண போறானுங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது செக் பண்ணி பார்த்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க 2 பேரோட டீடைல்ஸே இல்ல. இவங்க 2 பேரும் இதுக்காகவே இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்க ஸ்ட்ரைட்டா வந்து உன்னோட ஆளுங்க கிட்ட தான் பிரச்சனை பண்ணிருக்காங்க. சோ கவர்மெண்ட் அவளை பிடிக்கிறதுக்காக செப்பரேட்டா ஒரு டீமே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுல உள்ள முக்கியமான பேர் தான் அந்த 2 பேரு. ரொம்ப டேலண்டடான ஆட்களா வேற இருப்பாங்க போல இருக்கு. நம்ம அவங்க கிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது இதை கேட்டுட்டு ஹீரோக்கு இன்னும் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஐயோ சும்மாவே அந்த வில்லன் கிட்ட மாட்டினா சட்னி ஆயிருவோம், இவன் என்ன இப்படி பில்டப்லாம் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லி பயந்துட்டு இருக்கும் போது நம்ம ரயன், பயப்படாதடா, நம்ம அந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு
கண்டுபிடிச்சாகணும். அந்த சமயத்துல ரயன் கீழே பார்த்தா அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு வந்தவன் ஒரு மெக்சிகன். அங்க உள்ள ரவுடிங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் அந்த ட்ரக்கை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பும் போது ஓகேடா இவனை பிடிச்சா உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரயனும் ஹீரோவும் இப்ப கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப பின்னாடியே போகும்போது ட்ரக் ஒரு இடத்துல நிக்குது. அந்த சமயத்துல ரயன் மச்சான் நீ காருக்குள்ளேயே இரு, எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்குறா. டேய் என்னடா பண்ண போற அப்படின்ட்டு ஹீரோ பாத்துட்டு இருக்கும் போது அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு வந்த மெக்சிகன் இருக்கான் இல்லையா, அவனை பிடிச்சி வெளியே இழுத்து போட்டுட்டு இருக்கான். அவனை காருக்குள்ள ஏத்திடுறாரு. இப்ப இவனை நம்ம வீட்டுல வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எதுக்குடா டேய் துப்பாக்கி படம் பார்த்தது இல்ல, வா நான் சொல்றது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரயன் சொல்லி இப்ப அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க ரெண்டு பேரும். இப்ப ஹீரோவும் ரயனும் வீட்டுல வச்சு அவனை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அவன் வாயில தண்ணி எல்லாம் ஊத்தி உண்மையை சொல்றா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டேய் லூசுங்களா கேள்வி கேட்டாதான் பதில் சொல்ல முடியும், அட பாவி ரயனு அவகிட்ட கேள்வியே கேட்கலையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க ஆமாப்பா நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு மெதப்புல போய் இழுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரயன் சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ட்ரக் டிரைவர் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் ஓட்டிட்டு வந்த அந்த ட்ரக்குக்குள்ள இருந்த பாட்ஸ் அதுக்குள்ள என்ன இருக்கு அது எதுவுமே இவனுக்கும் தெரியல. இவனுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா இன்னைக்கு ராத்திரி அந்த இடத்துல ஒரு பார்ட்டி இருக்கு. அதே சமயம் 2 நாள் கழிச்சு இவன் கொண்டு வந்த பாட்ஸஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாத்த போறாங்க. இது மட்டும் தான் இவனுக்கு தெரியும். சோ அந்த இடத்துக்குள்ள போய் உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி அங்க நடக்க போற பார்ட்டி வழியா நம்ம போயாகணும். ஆனா எப்படி போறது, வில்லனுக்கு வேற நம்ம 2 பேரும் நல்லா தெரியுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த சைடு நம்ம ரயன் எந்திரிச்சு நின்னு பாத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அந்த ட்ரக் டிரைவர் இருக்கான் இல்லையா, அவனும் நம்ம ஹீரோவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இத நம்ம ரயன் பார்த்துட்டு ஷாக் ஆகி டேய் மச்சான் நான் ஒரு விஷயம் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத, நீங்க 2 பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்கடா. இத கேட்டுட்டு நம்ம ஹீரோ நம்பவே இல்ல. நீ நம்புனாலும் நம்பாட்டினாலும் அதான் மச்சான் உண்மை, ஆனா மேக்கப் போடுறதுக்கு யாராவது வேணுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நம்ம ஹீரோயின் தான் பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆச்சே. அவங்க ஸ்ட்ரைட்டா இப்ப உள்ள வந்துட்டு நம்ம ஹீரோவை அப்படியே அந்த ட்ரக் டிரைவர் மாதிரியே மாத்திட கட் பண்ணா நம்ம ஹீரோ இப்ப அந்த பார்ட்டிக்கு போயிட்டாரு. பயத்துல காலெல்லாம் நடுங்குது. ஆனா வெளியே காமிச்சிக்காம அந்த பார்ட்டிக்குள்ள போறாரு. அந்த இடத்துல தான் வில்லனும் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு டேய் டிரைவரு என்ன இவ்வளவு லேட்டு, சரி வா இந்தா ஒரு இழுப்பு இழு வண்டி ஓட்டிட்டு போனோம் சோ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டேய் நான் சொன்னா நீ செய்யணும்டா அப்படின்ற மாதிரி வில்லன் சொல்ல வேற வழி இல்ல இதுக்கு மேல விட்டா கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம ஹீரோவும் அதை இழுக்கிறாரு. இப்ப அதை இழுத்ததுக்கு அப்புறமா ஒரு மாறி ஆகுது. இப்ப வாக்கி டாக்கில டே ரயனு என்னத்தையும் இழுத்தேன் ஏதோ ஒரு மாறி பண்ணுதுடா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது டே முட்டாப்பையில நீ இழுத்தது எதன்னு நினைச்சிட்டு இருக்க, என்னன்னு பார்த்தா அந்த வில்லன் பையன் ஏதோ ஒரு ட்ரக் தான் கொடுத்திருக்கான். அது என்னன்னு தெரியாம நம்ம ஹீரோ வாங்கி இழுத்திருக்காரு. இப்ப ஹீரோ தள்ளாடி அங்க பக்கத்துல உள்ள பாத்ரூம் ஓபன் பண்றாரு. அங்க பார்த்தா நம்ம ரயனோ டூம் படத்துல வர்ற மாதிரி திருடன் கெட்டப்லாம் போட்டுட்டு உள்ள வராரு. இப்ப இவங்க 2 பேரும் உள்ள போகும்போது இன்னும் உள்ள போய் பார்த்தா அங்க அண்டர் கிரவுண்டுக்கு ஒரு வழி இருக்கு. அது வழியா இப்ப கீழே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சேஃப்டி ரூம் இருக்கு. உள்ள போய் பார்த்தா அந்த ட்ரக்ல கொண்டு வந்த இந்த பாக்ஸஸ் எல்லாமே உள்ளதான் இருக்கு. கூடவே இன்னும் ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு. என்னன்னு எடுத்து பார்த்தா எல்லாமே கன்ஸ், புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட், புல்லட்ஸ் இது எல்லாமே உள்ள இருக்கு. அங்க இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா எல்லாமே கவர்மெண்டோடது. அதுல ஒரு சில இதெல்லாம் கிரிமினல்ஸ் கிட்ட இருந்து சீஸ் பண்ண பொருட்களும் இருக்கு. அது எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கும்போது தான் ரயனுக்கும் ஹீரோக்கும் புரிய வருது இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் டெஸ்ட்ராய் பண்றதுக்காக ஆர்டர் கொடுத்திருப்பாங்க. கவர்மெண்டோட பழைய கன்ஸ், கிரிமினல்ஸ் கிட்ட இருந்து சீஸ் பண்ண கன்ஸ் இது எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே திருடி தான் வில்லன் பிளாக் மார்க்கெட்ல வித்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே இவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஹீரோவும் ரயனும் அங்க இருந்து வெளியே போலான்னு பாக்குறாங்க. அந்த சமயத்துல ரயன் பக்கத்துல ஒரு பெரிய டனல் நோட் பண்றாரு. என்னடா அது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது சரி ஓகே எதுக்கும் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ரயன் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ப்ரூஃப்மே எடுத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ரயனும் அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்கும்போது நம்ம ரயன் பாத்ரூம்குள்ள போய் அங்க இருந்து வெளியே போயிடுறாரு. இப்ப ஹீரோ வெளியே போலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு அந்த ரவுடி வந்துருவானா. கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி அந்த ட்ரக் டிரைவர் இருந்தா இல்லையா, அவன் அங்க உள்ள ரவுடிங்க கூட சண்டை போட்டிருப்பான்ல. ஹீரோ அந்த ட்ரக் டிரைவர் மாதிரி தானே வேஷம் போட்டு வந்திருக்காரு. சண்டை போட்டுன்னு சொன்னீங்க வா அப்படின்ற மாதிரி சொல்லி இழுத்துட்டு போயிடுறாரு. ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏற்கனவே தலைவன் போதையில வேற இருக்கான். இப்ப தள்ளாடிக்கிட்டு இருக்கும் போது அந்த ரவுடி நம்ம ஹீரோட மூஞ்சில ஒரே குத்து நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறாரு. இப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஹீரோவை பார்த்து லூசர்னு கத்திட்டு இருக்கும் போது இத பார்த்துட்டு ஹீரோக்கு வருது பாருங்க கோவம். இருக்கிற மொத்த கோவத்தையும் கையில ஒன்னா சேர்த்து அந்த ரவுடியோட மூஞ்சிலேயே இறக்கிடுறாரு. அந்த இடத்துல அந்த ரவுடி கீழே விழுந்துடுறான். இத பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகி டேய் ட்ரக் டிரைவர் மாசுராணி அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோவும் ரயனும் வீட்டுல இருக்கும் போது அந்த சமயத்துல ரயன் கிடைச்ச எவிடன்சஸ் வச்சு எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சாரு. இப்ப ஹீரோவை கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வில்லன் இருக்கான்ல அவன் ஹீரோயின் வேலை பார்க்குற அந்த ஹோட்டல்காரங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். அந்த ஹோட்டலை எழுதி கொடுக்க சொல்லி. அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல ஒரு விஷயமும் இல்ல. ஆனா அந்த ஹோட்டலுக்கு கீழே ஒரு பெரிய டனல் இருக்கு. அது வில்லனுடைய இடத்து கூட கனெக்ட் ஆகுது. அந்த டனலை வச்சுதான் வில்லன் இவ்வளவு நாளா தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அது டெம்பரவரி தானே. சோ அந்த ஹோட்டலையும் எழுதி வாங்கிட்டா அவனோட வேலை இன்னும் ஈஸியா இருக்கும். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அந்த ஆபீசர் கூட சொல்லியிருப்பாருல்ல போலீஸ் ஒவ்வொரு தடவை வில்லனோட இடத்துல ரைடுக்கு போகும்போது ஒரு எவிடன்ஸ் கூட கிடைச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவனோட இடத்துல இருந்து அண்டர் கிரவுண்ட்ல அந்த டனல் வழியா தான் இவ்வளவு நாளா ரைட்ல இருந்து தப்பிச்சிருக்கான். ஆனா எத்தனை நாளைக்கு டனலை வச்சு மட்டுமே தப்பிச்சுக்கிட்டு இருக்குது. இதே அந்த ஹோட்டலையும் எழுதி வாங்கிட்டா இன்னும் ஈஸியா வேலை முடிஞ்சிரும்ல.
இருக்காங்கல்ல, அதுக்காக தான் அந்த ஹோட்டல்காரங்களை மிரட்டிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ரயன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சூப்பர் வாடா போய் அவங்களை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரயன் சொல்லும்போது ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. டேய் இவ்வளவு நேரம் நம்ம ஆபத்துல இருந்தோம், இது போதாதா? அந்த ஆபீசர் கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவோம், மீதி எல்லாத்தையும் அவர் பாத்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன பயப்படுறியா? ஏன்டா அப்படி பயந்தா புலியா இருக்க? பயந்து சாவுற அப்படின்ற மாதிரி ரயன் ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு கோவம் வந்துருது. டேய் நிறுத்துறா, நீ ஏதோ பெரிய தைரியசாலி மாதிரி பேசுற, ஃபுட்பால் விளையாடும் போது என்னாச்சுன்னு மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல தான் இன்னொரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா இந்த ரயன் இருக்காருல்ல, இவருக்கு ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசை, அதுக்கு செலக்ஷன் வரைக்கும் வந்துட்டாரு. இருந்தாலும் லைட்டா அவருக்கு ஒரு பயம், நேஷனல் லெவல்ல எல்லாரும் முன்னாடியும் விளையாடுறதுக்கு. சோ பயபுல என்ன பண்ணிருக்கான், பயத்துல அந்த மேட்சுக்கு போக கூடாதுன்னு சொல்லி கீழே குதிச்சு அவருடைய காலை அவரே உடைச்சிருக்காரு. அதனால தான் அந்த மேட்சுக்கும் விளையாட முடியல, இவரால ஃபுட்பால் பிளேயரும் ஆக முடியல. அது காரணம் அவர் தான், அவருக்கு போறதுக்கு பயம். இது எல்லாத்தையுமே ஹீரோ சொல்லி காட்டும் போது நம்ம ரயனுக்கு கோவம் வந்துருது. என்னவோ பண்ணு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்க இருந்து போயிடுறாரு. ரயனுக்கும் கோவம் வருது, இருந்தாலும் பரவாயில்ல, ஹீரோ நம்ம நல்லதுக்கு தானே சொல்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆபீசர் கிட்ட போய் ரயன் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் எவிடன்ஸோட சொல்றாரு. இது எல்லாத்தையுமே அந்த ஆபீசர் கேட்டுட்டு, உங்களை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா போதும், டிபார்ட்மெண்ட் எங்கேயோ போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க என்னோட ஹையர் அபிஷியல் இங்க வந்திருக்காரு, அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருங்களேன், மீதி அவர் பாத்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு நம்ம ரயனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஆபீசர் சொன்ன ஹையர் அபிஷியலும் உள்ள வராரு. யாரா அதுன்னு பார்த்தா வில்லனுடைய பார்ட்னர் ஒருத்தர் இருந்தால அவன் தான் அந்த ஹையர் அபிஷியல். இதை பார்த்துட்டு ரயன் ஷாக் ஆகும் போது அந்த ஹையர் அபிஷியலுக்கும் நம்ம ஹீரோவும் ரயனும் யாருன்னு தெரியும். அவர் ஆபீசரை வெளியே அனுப்பிட்டு நம்ம ரயன் கிட்ட பேசுறாரு. உன்னை யார் அப்பாயிண்ட் பண்ணா, நீ யாரு என்ன எதுவும் எனக்கு தெரியாது, உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன், உன்னால முடிஞ்சா இங்க இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை பிடிக்க ஆளுங்க வந்துருவாங்க, கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ரயனும் அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப ரயன் அங்க இருந்து வேகமா வெளியே வந்து ஹீரோக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு பார்க்கும்போது ஆனா கால் வாய்ஸ் மெயிலுக்கு போயிடுது. மச்சான் இந்த வாய்ஸ் மெயில நீ படிக்கிறேன்னா நல்லா கேட்டுக்க, வில்லனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, நம்ம 2 பேரும் யாருன்னு சொல்லிட்டு சீக்கிரம் எங்க இருந்தாலும் கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த ஹையர் அபிஷியல காமிச்சா அவர் இப்ப ஹீரோவும் ரயனும் யாருங்கிறத கண்டுபிடிச்சாரு. ரயன் அண்டர் கவர்ல கவர்மெண்டால அப்பாயிண்ட் பண்ண ஆபீசர்னு நினைச்சுதான் இந்த ஹையர் அபிஷியல் ரயனை விட்டுருப்பாரு. ஆனா இப்பதான் இந்த ஹையர் அபிஷியலுக்கே தெரிய வருது ரயனும் ஹீரோவும் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு. அவன் வில்லனுக்கு போன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அந்த சைடு வில்லன் டென்ஷனா அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு எங்கேயோ போறான். இங்க இந்த ஹையர் அபிஷியல் அவனோட போலீஸுங்க கிட்ட ஹீரோவையும் அந்த ரயனையும் சுட்டு பிடிக்க ஆர்டர் கொடுத்துடுறாரு. இவ்வளவு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு, எங்கடா நம்ம ஹீரோன்னு பார்த்தா என்னையாட கோலன்னு சொல்றேன், இப்ப பாடுற என் தைரியத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போலீஸ் யூனிஃபார்மை போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா அவர் வேலை பார்க்குற கம்பெனிக்கு தான் போறாரு. அங்க மீட்டிங்ல கம்பெனி ஓனரு என்னடா நான் சொன்ன கேம் நல்லாவே இல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது எப்படிடா நல்லா இருக்கும், இதெல்லாம் ஒரு கேமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள வராரு. டேய் நீ என்னடா போலீஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ உடனே இங்க பாரு நான் சொல்ற கேமை கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. நம்ம பண்ண போற இந்த கேம்ல 2 போலீஸ் ஹீரோஸ் அவங்களுடைய லைஃப்ல இருக்க த்ரில்லிங்கான விஷயத்தை தான் நம்ம போறோம். ஒரு போலீஸோட லைஃப்ல எவ்வளவு சேஸ் எவ்வளவு த்ரில் இத பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது பேரலலா ரயனை காமிக்கிறாங்க. அங்க வில்லனுடைய ஆளுங்க நம்ம ரயனை சுடலான்னு பார்க்கும்போது நல்ல வேலையா நம்ம தலைவன் ஒரிஜினல் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டிருந்ததுனால தப்பிச்சிட்டாரு. இப்போ அவர் அங்க இருந்து தப்பிச்சு ஓட பின்னாடி வில்லனுடைய ஆளுங்க நம்ம ரயனை துரத்த அப்படியே அந்த சைடு நம்ம ஹீரோ போலீஸ் லைஃப்ல இருக்க த்ரில் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு போயிட்டு இருக்கு. கடைசியில பார்த்தா நம்ம ரயன் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது வில்லனுடைய ஆளுங்க வந்து நம்ம ரயனை சுட போறாங்க. கட் பண்ணி அங்க நம்ம ஹீரோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டேய் நிறுத்துறா, நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த த்ரில்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸை கேம் விளையாடுறவங்களுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது திடீர்னு பார்த்தா அந்த கம்பெனியில வேலை பார்க்குற ஒரு பொண்ணு உள்ள வரா. சார் உங்களை போலீஸ் யாரோ பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லும் போது அட அது என் ஃப்ரெண்டு ரயனா தான் இருக்கும், அவனை வெயிட் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. உள்ள வர்றது யாருன்னு பார்த்தா ஒரிஜினல் போலீஸ். அதுவும் ஒரிஜினல் போலீஸ்னா சாதா போலீஸ் இல்ல, இந்த வில்லனோட பார்ட்னர் ஹையர் அபிஷியல் இருக்கான்ல அவனுக்கு வேலை பார்க்குற போலீஸ். அவங்க எல்லாம் வந்து ஹீரோ சுட்டு பிடிக்கலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த மீட்டிங்ல இருந்து கஷ்டப்பட்டு எஸ் ஆகி ஓடிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ஓனரும் அங்க உள்ளவங்க எல்லாரும் பார்த்துட்டு டேய் உன் பிராக்டிகல் எக்ஸ்பிளனேஷன் சூப்பர்டா, இந்த கேமை நம்ம பண்றோம் சரியா, ஆனா நமக்கும் ஹீரோக்கும் தான் தெரியும் உண்மையிலேயே வில்லனோட ஆளுங்க ஹீரோவை பிடிக்க ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. இப்பதான் ஹீரோக்கு நடக்கிற எல்லா விஷயமே தெரியுது. இப்ப ஹீரோ வேகமா ரயனுக்கு கால் பண்ணும்போது அங்க காலை வில்லன் அட்டன் பண்றான். ரயனை வில்லன் பிடிச்சிட்டான். அந்த இடத்துல ரயனை கட்டி வச்சு அவங்க டார்ச்சர் பண்ணலான்னு பார்க்கும்போது ரயன் ஹீரோவோட காலை பார்த்துட்டு கத்துறாரு, டே மச்சான் இங்க வந்துடாதரா, நீ தப்பிச்சு போயிரு அப்படின்ற மாதிரி கத்தும்போது காலை கட் பண்ணிடுறான். இதை பார்த்துட்டு ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேற வழி இல்லாம ஸ்ட்ரைட்டா அந்த ஆபீசருக்கு கால் பண்ணிடுறாரு. அங்க கால் பண்ணி பேசும்போது டேய் அப்ப என் ஹையர் அபிஷியல் சொன்ன எல்லாமே உண்மைதானா, நீங்க 2 பேரும் ஃப்ராடுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சார் நான் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறேன், ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என் ஃப்ரெண்டு ரயனை இப்ப அந்த வில்லன் கடத்தி வச்சிருக்கான், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனை நான் காப்பாத்துறது இருக்கட்டும், நீ ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, நடந்த எல்லா உண்மையும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு பயமாயிடுது. பின்ன இவனுங்க பாட்டுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சுட்டா அப்ப நம்ம ரயனை யாரை காப்பாத்துறது. காலை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வேகமா அங்க போயிட்டு இருக்காரு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஆபீசர் இருக்காரு
இருக்காரு இல்லையா, அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த சைடு நம்ம வில்லனோட இடத்துல தான் ரயன் இருக்காரு. இப்ப வில்லன் ரயன் கூட பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த ஹையர் அபிஷியலும் வந்துடுறாரு. அதான் வில்லனோட பார்ட்னர். இத வேற 2 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கேன், இனி ஹையர் அபிஷியல்னு கூப்பிட்டுக்கிறேன். இப்ப ஹையர் அபிஷியல் வந்து ரயன் கிட்ட, நீ ரொம்ப ஆடிட்டடா, ஊரை ஏமாத்துறவங்க அப்படியே ஏமாத்திட்டு சுத்த வேண்டியது தானே, எதுக்கு எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணி இப்ப பாரு சாக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹையர் அபிஷியல் வெளியே போலான்னு பார்க்கும்போது நம்ம ரயன் கத்துறாரு, டேய் இவ்வளவு பேசுறியே, நீ இந்த வில்லனுக்கு சம்பந்தப்பட்டிருக்கங்கிற எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, அது மட்டும் வெளியே போச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு, இல்ல அது இந்த வில்லனுக்கு கிடைச்சா அதை வச்சு உனைய மிரட்டுவான், யோசிச்சு பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதை கேட்டு ஹையர் அபிஷியல் கையில கன் எடுக்கிறாரு. இப்ப ரயனை எய்ம் பண்ணி அவர் நின்னுட்டு இருக்கும் போது ரயனை சுற்றுவாரோன்னு பார்த்தா அந்த ஹையர் அபிஷியலை யாரோ சுட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா வில்லன் தான். ஏண்டா டேய், உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குங்கிற எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னா உடனே அவனை கொல்லணும்னு பாக்குறேன், இவ்வளவு பயந்தா கோழி எல்லாம் என் பிசினஸ்ல இருக்க கூடாதுப்பா. இந்த சைடு நம்ம ரயன் மேலதான் அந்த ஹையர் அபிஷியலோட பாடி விழுந்திருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ரயனு அம்மா காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்தும் போது திடீர்னு பார்த்தா மேல அந்த பில்டிங் குள்ள யாரோ ஒருத்தங்க வராங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஆபீசரு நம்ம ஹீரோவுடைய பேச்சை கேட்டுட்டு செக் பண்றதுக்காக வந்திருக்காரு. அவர் வந்து உள்ளுக்குள்ள செக் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. ஏன்னா வில்லனும் சரி ரயனும் சரி அவனோட ஆளுங்க முக்காவாசி பேர் எல்லாருமே அண்டர் கிரவுண்ட்ல இருக்காங்க. ஆனா நம்ம ஆபீசர் மேலதான் செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இங்க நடந்துட்டு இருக்கும் போது அந்த சைடு நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு போறாரு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு தான் தெரியும்ல அங்க அண்டர் கிரவுண்ட்ல ஒரு டனல் இருக்கு, அது ஸ்ட்ரைட்டா வில்லனோட இடத்துல தான் கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் தெரியும். சோ ஹீரோ அங்க போகும்போது அந்த இடத்துல ஹீரோயின் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா ஹீரோ எதுக்குமே பதில் சொல்லாம, இங்க பாரு நான் உங்ககிட்ட சொன்ன எல்லாமே போய், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, இப்போதைக்கு ஹோட்டல் ஓனர்ஸ் இங்க இருந்து பாதுகாப்பா கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம், நீ என்கிட்ட போய் சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா போய் சொன்னேன், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு அப்படின்ட்டு சொல்ல ஹீரோயினும் கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ அந்த டனல் வழியா உள்ள போகும்போது அங்க பார்த்தா நம்ம ரயன் கத்துற சவுண்ட் கேக்குது. மச்சான் என்னடா ஆச்சு, உன்னை குடும்பப்படுத்துறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வேகமா உள்ள வந்து பார்த்தா அந்த பாடி மேல கிடந்ததுனால ரயன் கத்துனார்ல, இன்னமும் அப்படிதான் கத்திட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு மச்சான் கவலைப்படாதடா, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஸ்ட்ரைட்டா உள்ள வந்து ஒருத்தனை பிடிக்கலான்னு பார்த்தா ஒரே ஒரு ஸ்மாக் தான், நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறாரு. இப்ப ரயன் இதை பார்த்துட்டு, ஆடா பாவி டேய், இப்படியாடா வந்து காப்பாத்துவ, நீயும் மாட்டிக்கிட்டியடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது இந்த சவுண்ட் ஆக்சுவலா மேல இருந்த ஆபீசருக்கு கேட்டுருச்சு. சோ அவர் ஸ்ட்ரைட்டா கீழே வந்து கையில கன் எடுத்து சுட ஆரம்பிக்கிறாரு. அந்த சைடு வில்லனும் அவனுடைய ஆளுங்களும் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்க என்னன்னா இந்த ஆபீசர் இருக்கார் இல்லையா, அவர் வெல் ட்ரைன்டு. சோ அசால்ட்டா எய்ம் பண்ணி அங்க உள்ள நிறைய பேரை கொன்னுடுறாரு. இப்ப வில்லனும் இன்னும் ஒரு 2-3 பேர் தான் உயிரோட இருக்காங்க. சரி ஓகே இன்னைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வில்லன் அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு அந்த டனல் வழியா தப்பிச்சு போயிட்டு இருக்கான். இப்ப ஆபீசர் கீழே வராரு. இந்த சைடு நம்ம ஹீரோ ரயனோட கட்டை அவுத்து விடுறாரு. இப்ப ஆபீசர் பார்த்துட்டு, டேய் லூசுங்களா, இந்த யூனிஃபார்ம் எவ்வளவு மரியாதைக்குரியதுன்னு தெரியுமா, இத போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும், இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆபீசர் மட்டும் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோ ரயனோ அங்க இருந்து போலான்னு பார்க்கும்போது சுடுற சவுண்ட் நல்லாவே கேக்குது. அங்க ஆபீசருக்கு என்ன ஆச்சுனே தெரியல. இத பத்தி ரயன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்ன மச்சான் கிளம்புவோமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, சார்ரா நீ போயிட்டு வா, என்னால இங்க இருந்து கிளம்ப முடியாது. அது ஏன் தெரியல மச்சான், நம்ம 2 பேரும் ஃப்ராடுங்க தான், ஆனா இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, நீ இங்க இருந்து போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கும் அப்படியே ஆகட்டும், வாடா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப இவங்க 2 பேரும் ஸ்ட்ரைட்டா எங்க போறாங்கன்னா அந்த கவர்மெண்டோட கன் பாக்ஸ் எல்லாமே உள்ள தானே இருந்துச்சு, அந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் கன்னு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் ரயனும் எடுத்து மாட்டிக்கிட்டு கெத்தா அந்த இடத்துக்குள்ள போறாங்க. ஆனா என்னதான் இவ்வளவு கெத்தா இருந்தாலும் இன்னமும் டம்மி பீஸ் தான் வச்சுக்காங்களேன். இப்ப உள்ள போகும்போது அந்த சைடு நம்ம ஆபீசர் தனியால போராடிக்கிட்டு இருக்காரு. நம்ம ரயனும் ஹீரோவும் சேர்ந்து அந்த கன் எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கும் போது அங்க வில்லனோட ஆளுங்க எல்லாருமே செத்துடுறாங்க. ஆனா வில்லன் கரெக்டா எய்ம் பண்ணி நம்ம ஆபீசரை சுட்டுறான். நம்ம ஆபீசர் அந்த இடத்துல கீழே விழுந்துடுறாரு. இத பார்த்து டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவும் ரயனும் பின்னாடியே போகும்போது உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட ட்ரக்ஸோட பேக்கேஜ் எல்லாமே அங்க இருக்கு. அங்க வில்லன் கையிலயும் கன் இருக்கு. சோ பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். இப்ப ஹீரோவும் ரயனும் கையில கன்னை வச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல பார்த்தா வில்லனும் இவங்கள தான் தேடிட்டு இருக்கான். 2 பேரும் பொறுமையா ஒருத்தர் இன்னொருத்தர் பாப்பாங்களான்னு நம்ம ஆர்வமா பார்த்துட்டு இருந்தா வில்லன் ரயன் இருக்க இடத்த பாத்துறான். இப்ப கன் எடுத்து சுடும் போது நம்ம ரயன் அதை எப்படியோ சமாளிச்சு வில்லன் கூட கையால சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நிறைய அடிதான் வாங்குறாரு. இப்ப வில்லன் நம்ம ரயனை கும்முன்னு கும்பிட்டு இருக்கும் போது அந்த சைடு ஹீரோ கையில கன் எடுத்து சரியா எய்ம் பண்ணி வில்லனை சுடுறேங்கிற பேர்ல ரயனை சுட்டுறாரு. டேய் எதுக்குடா எனைய சுட்ட அப்படின்ற மாதிரி ரயன் கேட்கும்போது, சாரி மச்சான் எய்ம் மிஸ் ஆயிடுச்சு, ஜஸ்ட் மிஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவையும் அடிச்சு போட்டுறான். இப்ப ஹீரோவையும் ரயனையும் வில்லன் கொல்லலான்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு புல்லட் சவுண்ட். வில்லனை யாரும் சுட்டுட்டாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஆபீசர் தான். அவருக்கு எதுவும் ஆகல, கையில தான் அடிபட்டிருக்கு போல இருக்கு. சோ அவர் வந்து வில்லனை கொன்னுடுறாரு. இப்ப ஹீரோ போயிட்டு ரயனை பார்த்துட்டு இருக்கும் போது கவர்மெண்ட் போலீஸும் உள்ள வந்துடுறாங்க. அவங்க வந்து ஆபீசர் கிட்ட, சார் அந்த 2 பேர் யாரு, அவங்க வில்லனோட ஆளுங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் ரயனும் அப்படியே ஆபீசரை பாக்குறாங்க. அங்க ஆபீசர் உண்மையை சொல்லுவாருன்னு பார்த்தா ஒண்ணும் இல்ல, அவங்க என்னோட ஆளுங்க தான், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவையும் ரயனையும் அந்த ஆபீசர் காப்பாத்துறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ அவர் நினைச்ச கேமை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோயின் கிட்டயும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி அவங்க கூடயும்
ஒண்ணு சேர்ந்துட்டாரு. இந்த சைடு நம்ம ரயன், அதுக்கு மேல நம்ம ரயன் அவருக்கு என்ன வரும்னே தெரியாம வேலை வெட்டிக்கே போகாம இருந்தாருல, அவரு பார்த்தா ட்ரெயின் ஆகி போலீஸா மாறிட்டாரு. சோ காஞ்சு போன கார்டன் மாதிரி இருந்த நம்ம பசங்களோட லைஃப் நல்லா பசுமையான பூந்தோட்டமா மாறின இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. டிஸ்கஷன் டைம். என்ன படம் பிடிச்சிருந்துச்சா? ஆக்சுவலா நம்ம சேனல்ல ரொம்ப நாளா வீடியோ போடல. அதுக்கு காரணம் என்னன்னா, லைட்டாக டிப்ரெஷன் எனும் நோயால் தாக்கப்பட்டு விட்டேன். அதுக்கு ரீசனும் நம்ம சேனல் தான். கடைசியா நம்ம சேனல்ல ஆனிபோன்னு ஒரு படம் போட்டிருந்தேன். ஆக்சுவலி அது ஐன்போ, நான் ஆனிபோன்னு சொல்லி போட்டேன். அந்த வீடியோ ஃபுல்லாவே ஆனிபோன்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். ஐ அம் ரியலி சாரி. நான் போட்ட வீடியோலயே நல்லா வந்திருக்குன்னு நினைச்ச வீடியோ அதுதான். ஆனா அதுக்கு பெருசா வியூஸே போல. அதுதான் லைட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டேன். அதனால தான் சரியா வீடியோஸ் போடல. ஆனா நான் அப்படியே டிப்ரெஷன்ல உட்காந்துட்டு இருந்த போது தான் நிறைய கமெண்ட் போட்டிருக்கிறதுல நிறைய பேர் புது சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கு அதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. நல்லா வேற கமெண்ட் போட்டிருந்தாங்களா, இன்னும் ஷாக்கு. ஏன்னா வழக்கமா நம்ம சேனலுக்கு கமெண்ட் போடுறதுனாலே மொத்தமா 3 பேர் தான். அதுலயும் 2 பேரு என்னோட ஃப்ரெண்டா இருக்க பாவத்துக்காக போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் பேர் லோகி, இன்னொருத்தன் பேர் லக்ஷய். இந்த வீடியோல கூட போட்டிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பாக்குறாங்களான்னு கூட தெரியல. 3வது நம்ம சசிரேகா, அவங்க இப்ப ஆளையே காணோம், எங்க போனாங்கன்னே தெரியல. கமெண்ட் போட்டிருக்கவங்க பார்த்தா நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க, என்னென்னமோ போட்டிருக்காங்க. அந்த கமெண்டோட மோட்டிவேஷனை மெடிசனா யூஸ் பண்ணி தான் தப்பிச்சிருக்கேன். உண்மையிலே நல்லா போட்டுருந்தீங்க. நான் உங்க கமெண்ட்டை பார்க்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க, எல்லாரோட கமெண்ட்டையுமே படிச்சேன். அதுலயும் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, வீடியோ லென்த்தா போட சொல்லியிருந்தீங்க. ஆனா ஏன் இப்போதைக்கு கம்மியா போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா, சும்மாவே வியூஸ் வர மாட்டேங்குது, உள்ளே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் போட்டுட்டு இருக்கேன். சரி, ஓகே, நீங்களே சொல்லுங்க, லென்த் அதிகமா போடலாமா இல்ல கம்மியா போடலாமான்னு சொல்லிட்டு. யூடியூபை தவிர்த்து நம்ம சேனலுக்காக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த 3 இடத்துலயுமே அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கோம். எதுக்காகன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்ப சொல்றேன். நம்ம சேனல்ல போடுற முக்காவாசி வீடியோ காப்பி ரைட் தான். அப்பப்ப கிளைம் தான் அடிப்பாங்க. சப்போஸ் ஸ்ட்ரைக் கொடுத்து சேனலே தூக்கிட்டாங்கன்னா திரும்ப என்னால முதல்ல இருந்து 5000 பேரெல்லாம் தேட முடியாது. சோ என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணுல ஜாயின் பண்ணிக்கங்க. சப்போஸ் நம்மள இங்க இருந்து தூக்கிட்டாங்கன்னா அங்க தொடர்ந்து பேசுவோம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். சோ யாரும் இல்ல. சோ எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாகுபாடெல்லாம் பார்க்காம உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன் கைஸ். இது குரல் தமிழ் சேனல். நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ மட்டாமே.